மோடி அவர்கள் போய் ஜனாதிபதியை பார்த்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் போய் ஜனாதிபதி பேசுவாங்க, இல்ல அவரை அழைத்து பேசுவார்கள். என்னவென்றால் ஏற்கனவே இப்போ சில விஷயங்கள் இப்போ தூக்கு தண்டனை வருதுன்னு வச்சுங்களேன், அப்பீல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜனாதிபதி கிட்ட ஒரு கருத்து கேட்பார்கள். அது ஒரு சின்ன ஒரு நடைமுறை மரபு தான். அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலான ஒரு கோர்ட் இல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. ஆனால் ஜனாதிபதி இந்த மாதிரி விவகாரங்களை முடிவெடுக்கலாம் அப்படின்னு சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. அந்த ஸ்பெஷல் பவர்ஸ்ல கருணை மனு தொடர்பான முடிவு தான் எடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கருணை மனு மீதான முடிவு எடுத்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளும். இது அந்த மாதிரி ஒரு பெக்கூலியர் கேஸ். ஆனால் இப்போ ஜனாதிபதிக்கு இருக்கிற இந்த ஸ்பெஷல் பவர்ஸை வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அழைத்து இந்த தீர்ப்பில் பெரிய சட்ட சிக்கல் ஏற்படும். இந்தியா முழுவதும் குறிப்பாக மாநிலங்களில் கவர்னர்ஸோட பவர்ஸ், அப்புறம் நம்ம இந்திய இறையாண்மைக்கு எதிராக மாநிலங்கள் சட்டம் இயற்றிவிட்டால் அது ஒரு பெரிய சிக்கலாக போய்விடும். எனவே இந்த தீர்ப்பை ஏற்கனவே விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வை விட லார்ஜர் பெஞ்ச், கூடுதல் நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றுங்கள், இந்த பெஞ்ச்ல இருந்து லார்ஜர் பெஞ்சுக்கு மாத்துங்கன்னு ஜனாதிபதி சொல்ல முடியும்னு சொல்றாங்க. அதற்காகத்தான் பிரதமர் மோடி ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார். சரி,